ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பிறந்த நாள் காணும் அனைவர்களுக்கும், திருமண நாள் காணும் அனைவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ப்ளவுஸ் மாடல், நியூ மாடல் டிசைன் பார்க்குறோம். இந்த மாதிரிலாம் ப்ளவுஸ் நீங்கள் தைச்சிருக்கீங்களா, வச்சுருக்கீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் போடணும் ஆசை தான், காசு வேணும்டா. இப்போலாம் ரேட் அதிகமாகிடுச்சு. நம்மளே தைச்சி நம்மளே நமக்கு போட்டுக்கிறது தான் நல்லது. அதுதான் நமக்கு நல்லது. ஆனால் ஃபோன்லலாம் பார்த்து அப்படியே அழகழகாக மாடல் அழகழகாக இருக்கிறது ஒன்று ஒன்று அப்படியே பார்க்க ஆசையாக இருக்குது. எங்கே இப்போது நம்ம வீட்டிலையே சும்மா இருக்கிறதுனால இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோன்னா அடுத்த தைப்பொங்கலுக்கு இந்த தைப்பொங்கல் தைக்கிறோம், அடுத்த தைப்பொங்கலுக்கு அது சின்னதாகிடுது. அதுவும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்மளெல்லாம் கஷ்டமான குடும்பத்தில் தான் வந்தவங்க. எதுக்கு ப்ளவுஸ் செலவு பண்ணவா அப்படி சொல்லிட்டு ப்ளவுஸே நம்ம தைக்கிறதில்ல. இப்போ ஒரு ப்ளவுஸ் எடுத்தோம்னா அதை ப்ளெயினாக எடுக்கிறது, தைக்கிறது, இல்லை ஆரி ஒர்க் போடுறது. அப்படி போட்டுட்டு அந்த ஒரு ப்ளவுஸே 4 சேலை 5 சேலைக்கு, இப்போ ஒரு ஆரி ஒர்க் 1500 போடணும்னா அது ஒரு 4 சேலை 5 சேலைக்கு போட்டோம்னா சரியாக போயிடும் அதே ப்ளவுஸ். ஆனால் மற்றவங்க நினப்பாங்க ஒரே ப்ளவுஸ் போட, நம்மளுக்கு என்ன செய்ய, ஒரு தடவை ஆசை ஆரி ஒர்க் போடணும், அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது தானே. அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள். அவங்களோட ஏதாவது இந்த வீடியோ போடுங்க, நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது கமெண்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோலாம் நான் போடுறேன். அப்புறம் யூடியூப் பற்றியான சந்தேகங்கள் கேளுங்க. 1000 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1000 பேர் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதில் உங்கள் யூடியூப் சம்மந்தமான சந்தேகங்கள், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு என்னெல்லாம் ஒர்க் பண்ணலாம், வீட்டிலே இருந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம், எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளவுஸ் மாடல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எந்த மாடல் பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். இதை பார்த்து உங்களுக்கு என்ன மாடல் வேணுனாலும் தைச்சிக்கலாம். இந்த மாதிரி வேறு ஆரி ஒர்க் மாடல், வேறு எம்ப்ராய்டிங் மாடல், இந்த மாதிரி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோலாம் போடுறேன். ஒருத்தர் ஃபோட்டோ இமேஜ் பார்த்து செஞ்சு தைப்பாங்க. ஒருத்தருக்கு அந்த வீடியோ பார்க்கணும். ஒரு 10 ப்ளவுஸ் இருக்கா, அதை பார்த்துட்டு எந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி பார்ப்பாங்க. நான் இமேஜ் தான் பார்ப்பேன். இமேஜில் பார்த்து நல்லா இருக்கா, சரி இது மாதிரி தைப்போம், இந்த மாதிரி போடலாம், இந்த மாதிரி நல்லாயிருக்கும். எல்லாமே நியூ மாடல் தான், இப்போ மாடல் தான். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருந்துட்டு தான் இருக்கிறேன், தைக்கிறேன். வீட்டு ஒர்க்கை பார்த்துட்டு குழந்தைங்கள் இருக்காங்க, குழந்தைங்கள பார்த்துட்டு சும்மா தான் இருக்கிறோம். சரி யூடியூப்லேயே நம்ம போகலாம், இல்லை இதே ரொம்ப நாள் எனக்கு ஆசை தான் யூடியூப்பில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அது எவ்வளவோ வீடியோ போட்டு எத்தனையோ சேனல் இது பண்ணி இப்போ தான் கொஞ்சம் வருது. இன்னொரு சேனல் இருக்குது, அது கொஞ்சம் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. சரி இந்த சேனலும் கொஞ்சம் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் கொஞ்சம் ரன் ஆகும் அப்படி சொல்லிட்டு தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. அப்புறம் வெளியிலலாம் நீங்கள் போவீங்களா அப்படிலாம் சொல்லுங்கள். நாங்கள் வெளியில் அதிகம் போக மாட்டோம், எதுவுமே ட்ரெஸ் எல்லாம் அதிகம் எடுக்க மாட்டோம். நீங்களாம் எப்படி, எவ்வளோ நாளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுப்பீங்க, அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி எடுப்பீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுங்கள். ப்ளவுஸ் மாடல்லாம் பிடிச்சிருக்குதா, எந்த மாடல் பிடிச்சிருக்கு, கலர் சொல்லுங்கள். நான் பார்க்குறேன். எனக்கு இது எல்லாமே தான் பிடிச்சிருக்கு தான் ஒன்று ஒன்று சேவ் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா இருக்குதுல்ல, எல்லா மாடலுமே எப்படி தைக்கணும் என்னென்னு வேணும்னா சொல்லுங்கள். எந்த மாடல் வேணும்னு சொல்லுங்கள். அந்த மாடலில் நான் தைச்சி உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். என்னோடய ப்ளவுஸில் எனக்கு தைக்க தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு வசதி இல்லை வீடியோ எடுத்து போடுறதுக்காக, என்னால் போட முடியல. இது என்னோடய கேமராவும் அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. இப்போ என்னோடய ஃபோனில் இந்த சேனலில் போய் பாருங்கள், அந்தளவுக்கு கேமராவிலேருந்து நான் எடுத்து அதிகமாக வீடியோவை போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு மற்றவங்களாம் நல்லா வெளிச்சமாக நல்லா சூப்பராக ஃபோன் வச்சுருப்பாங்க, நல்லா எடுப்பாங்க. என்னோடய ஃபோன் அந்தளவுக்கு எடுக்க முடியாது. ஃபோன் இருக்கிறதே பெரிய புண்ணியம் தான் எனக்கு. இல்லை நமக்கு நல்ல கேமரா பார்த்து ஃபோன் வாங்கினோன்னா எங்கே வாங்க. நீங்கள் எந்த ஃபோன் நல்லா இருக்கும் கேமரா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். சரி, ஓகே, பாய், தேங்க்யூ.